இந்த மாடி வீட்டு இலக்காரமாக போய் பார்த்துட்டு வந்து என்னம்மா பேசிட்டு வந்தீங்க? என்னமோ பாடுவளம் பேசிட்டு பாடுவளம் பேசுறீங்க, நல்லா பேசுங்க வயசான காலத்தில் பாடுவளம் தான் பேசுனேன். ஆமாம். உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலையம்மா. அப்புறம் கேட்குறீங்க? கேட்குறேன், என்னமோ ரெண்டு பேசிட்டு சிரிச்சுட்டு வந்தீங்களேன்னு பார்த்தேன். ரோட்டில் சிரிக்கிற அளவுக்கு என்ன உங்களுக்கு சிரிப்பு வந்தது? மகன் வெளிநாட்டில் இருக்கிறனால அப்பப்போ பணம் அனுப்புகிறாருல்ல மாதம். நல்ல மகன், அதனால அனுப்பிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த காலத்தில் இந்த அளவுக்கு கிடைக்கும். அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிட்ட டெய்லி ஃபோன் பண்ணாமல் இருக்க 2 நேரம் ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, வீடியோவில் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதனால தான் கிடுகுன்னு இருக்குது. 10-15 வருஷம் குழந்தை வயசு கம்மியாக தெரியுது. உங்களுக்கு கிளுகிளுன்னு இருக்குது, அப்படியெல்லாம் பேச இப்படி பேச பின்ன எப்படி பேசுறது? ஆமாம், வேறு ஒரு நாளைக்கு ஒரு படிச்சவரை கேட்டு ஒரு நாளைக்கு கோயில் விசேஷம் வருது இல்லையா, படிச்சவரை கேட்டாமல் இருக்கிறது. இருந்து ஃபாரின்லேருந்து வந்தாச்சுன்னா நான் நகை கடைக்கும் ஜவுளி கடைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்களாம்மா. சரி, கூட்டிகிட்டு போய் இந்த அம்மாவுக்கு வேணுங்கிறது வேணுங்கிற. சரி, வயசானது எப்படி வேணும்? அப்புறம் நான் இந்த அம்மா என்ன பண்ணுது, கொடுக்குற மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. சரி, அந்த பணத்தை சேர்த்து வச்சு அப்பப்போ புது நகையாக எடுத்து வச்சிருக்கு. சரி, எல்லாம் லாக்கரில் வச்சுருக்குது. லாக்கரில் வச்சுருக்குது. அப்புறம் இந்த விஷயம் வந்து இடையில மருமகளுக்கு தெரிஞ்சுக்குது. அப்புறம் இந்த மருமக போட்டு வந்தாங்க எல்லாம் பழசா போயிடுச்சு. சரி, இந்த அம்மா வச்சிருக்காங்க. அப்புறம் அத்தை இதையெல்லாம் நீங்களே வச்சு போனா அத்தனை நகையும் கொடுத்துட்டா. மாமியார் சொல்லவா வேணும்? மருமக இப்படி கூட கொட்டிட்டாங்க. எப்படின்னா இந்த எதுக்கு நைஸா கொடுத்தாங்கன்னா மாமி அத்தைக்கு தெரியாது. ஏன்னா இது புது டிசைன் இல்ல, இதையெல்லாம் அப்பப்போ நம்ம போட்டு போகல, எங்கே போகுது இந்த அம்மா அப்படின்ட்டு என்னோட நகையும் நீங்கள் சேர்த்து போட்டு போங்க எங்கே போனாலும் அப்படின்னு கொடுத்துருச்சு. அத்தைக்கு நீங்கள் எல்லாம் எங்கே போனாலும் நீங்கள் இந்த நகையை போட்டு போங்க அத்தை. இப்போ ஏற்பட்ட மருமகம் இப்போ கிடைக்குமா? அது கிடைக்காது. அது எப்படி கிடைக்குமா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்தப்போ போனப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் நகை எடுக்கவும் ஜவுளி எடுக்கவும் வேணுங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அதுவாக டூர் போகிற இடத்தெல்லாம் கூட்டிகிட்டு போயாச்சு. வந்தும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா எங்கே போகணும்னா போய்க்குங்க அப்படின்ட்டு இத்தனை சௌகரியம் பண்ணி கொடுப்பாங்களா, எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம். இந்த குலதெய்வம் இருக்குல்ல, அதுக்கும் போய் அங்கெல்லாம் கோயில் நல்லா கோயிலுக்கு நல்லா செஞ்சு ஓட்டுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி வந்து நிறைய அலைவுக்கெல்லாம் தானம் தர்மம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு டாலர் காசு விளையாட்டு. அப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வர்றதுக்குன்னா 2 வருஷமா ஆகுமாமா. சரி, அதுக்குள்ள இந்த அம்மா தனியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கிருந்தே பணம் அனுப்புறதுல அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதுபோக எந்த ஹோட்டலில் ஆமாம் சண்டே அன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? அப்புறம் அத்தை மருமக அக்கறையா நீங்கள் என்னத்தை சாப்பிட்றீங்க, நீங்கள் எந்த கடையில் இங்கே இது பார்த்து வச்சுருக்குறோம், உங்களுக்கு எந்த அனுப்புறது எங்கே டேஸ்ட்டாக இருக்குன்னு நாங்களாம் பார்த்து வச்சுருக்குறோம். அதனால உங்களுக்கு எங்கேன்னு என்ன வேணும்னு சொல்லுங்கள், பெரியப்பட்டு நீங்கள் கேட்குறத நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்ட்டு மருமக தனியாக மகன் தனியாக கேட்குறதா? ஒரு ஆள் இப்படித்தையும் சாப்பிட்றது அத்தனையும் சாப்பிட்ற முடியுமா? அதான் கேட்குறேன். ஒவ்வொரு வாரத்துக்கு சண்டே ஆனால் ஒவ்வொரு வாரத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நாங்கள் ஆர்டர் பண்ணிடுறோம், உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கிருந்து இதுக்கு பக்கத்தால் இருக்கிற ஆப்போசிட் வீடு இருக்குதுல்ல, அந்த அம்மா இருக்கிற ஆப்போசிட் வீட்டில் அவங்களுக்கு பார்த்துக்கு ஒரே பொறாமை. சரி, ஒரு பையனை வச்சுட்டு இந்த அம்மா இந்த போடு இங்கே வெளிநாட்டிலேருந்து தாங்குதாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு மாமியா மருமக எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது இந்த அப்படின்ட்டு நம்மளுக்கு இப்படி வந்து வாச்சிருக்குது இருந்தாலும் அழகா இந்த மாதிரி வந்து ஆமாம் இந்த மாதிரி என்ன தாங்குதாங்க. அங்கிருந்து அங்கிருந்து ஸ்வீட்டு காரம் எல்லாம் பழங்க, அது போக பழங்க காய்கறி எல்லாம் ஆர்டர்ல அங்கேயே அனுப்பிடுறாங்க. பூரா வீட்டுக்கு எல்லாம் சரி வந்துடுது. இந்த ஒரு அம்மாவுக்கு இப்படி வருதா? இவ தின்னு போட்டு நல்லா பாரு, இந்த அம்மா கொழுன்னு அழகா இருக்கிறா பாரு, சூப்பரா, கவலை இல்லாம இருந்தாலும் அழகு வந்துடும் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு பொறாமையாமா. அதனால ஆப்போசிட் வீட்டு மேல அங்க இருக்கிற தண்ணி அங்க கூட்டி தள்ளுறதாமா, அங்க இருக்கிற தண்ணி அங்க தள்ளுறது, இங்க இருக்கிற தண்ணி அங்க தள்ளுறது. இப்படியே பண்ணி என்ன போலீஸ் சண்டையாகி
கேமரா வச்சுட்டாங்க, போலீஸ் வந்து கேமரா வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பேசி ஆப்போசிட் வீட்டுக்கு கேமரா வச்சுட்டாங்க. என்ன நடந்தாலும் தெரிகிற மாதிரி அங்கேருந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு போலீஸில் வலுவாகி போச்சு. அப்படி சண்டை. அப்படி சரி, வயசான காலத்தில் ஏன் வயசான காலத்தில் தனியாக இருக்கிறாங்களே, அம்மா இங்கே ஃபாரின்ல இருந்துட்டு இவங்கள பார்க்க முடியாது அப்படின்ட்டு காசு கொடுத்தெல்லாம் பண்ணி போட்டாங்க. அப்புறம் சுற்றி மதில் செவரு கட்டி கேமரா வச்சு விட்டாங்க. கேமரா வச்சுட்டு என்ன நடந்தாலும் அவங்க அங்கிருந்தே பார்த்துக்கலாம், தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 2 வருஷமானா தான் இங்கே கோயம்புத்தூர் சைடே வந்துடுவாங்களாமா. சரி. அப்புறம் இந்த அம்மா வந்து ஒரு புக் ஸ்டோர் வைக்கணும்னு ஆசை. புக் ஸ்டோர்? ஆமாம். என்ன புக் ஸ்டோரு? இந்த நோட்டு புக்கெல்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் வச்சுக்கிறப்பா வயசான காலத்தில் அப்படின்ட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா பொறுக்க மாட்டாம அந்த அம்மாவை அங்கே இருக்கவே விட முடியாதாட்டு இப்போ கேமரா வச்சு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எதா இருந்தாலும் அப்போவே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பக்கத்து வீட்டுக்கு அம்மாவுக்கு எப்படின்னா அந்த அம்மாவுக்கும் வசதி இல்லாமல் இல்லை, இருந்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லை. இந்த அம்மா இவ்வளோ நிம்மதியாக இருக்காளே, இவ்வளோ நிம்மதியாக இருக்க விடுறதா அப்படின்ட்டு பகுத்தரிசை பிடிச்சிட்டு கொட்டுது. தேள் கொட்டுன மாதிரி கொட்டிட்டு இருக்குது இப்போ பக்கத்து வீட்டுக்காரம்மா. அப்புறம் மருமக அங்கிருந்து, அத்தை நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, எதுக்கு கவலைப்படாது, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், இங்கிருந்து கேமராவில் பார்த்துக்கிறேன் பூரா, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அருமையாக அங்கிருந்து எல்லாமே எப்படியோ டெய்லி வீடியோ கால் போட்டு பேசிடுறாங்க. ஈரோட்டிலிருந்து முனியாண்டி விலாஸ் வரைக்கும் எல்லாம் வந்துடுது. நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக பார்த்தியும் டெய்லியும் கூப்பிட்டு பேசிடுறாங்களாமா. சரி, இந்த மாதிரி இந்த காலத்தில் யார் இருக்காங்க? ஒருத்தரும் இல்லை. கொடுத்து வச்சவங்க தான். நீ கொடுத்து வச்சிருக்கியா இந்த மாதிரி? நம்மளுக்கெல்லாம் இந்த அளவு வேணுமல்ல.